எல்லாமே ஓகே தான். ஆனா நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு நேரம் வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பர்த்டே ஃபங்ஷன் முடிய போற தருணத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. அந்த பிரச்சனை முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லிகிட்ட வந்து "என்ன மன்னிச்சிரு மல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயும் உன்ன தப்பா தான் நெனச்சுட்டு இருந்திருக்கேன். நீ எந்த ஒரு தப்புமே பண்ணாம நான் இவ்ளோ பெரிய தவறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கிட்ட இந்த மாதிரி என் கூட வந்து பார்த்தீங்கன்னா, "நீ என்னோட ஒய்ஃப் வந்து அதாவது என்னோட ஒய்ஃப் தான் நீ. ஆனா அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என் கூடவே வந்து இருந்துரு. வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவா, எனக்கு ஒரு நல்ல வைஃப்பா நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம விஜய வந்து இப்ப என்ன சொல்றாங்க, "என்னடா இது ஆச்சரியமா இருக்கே! விஜய் எப்புட்றா இப்படிலாம் சொல்றாரு? உண்மையா தானா?" அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நம்ம மல்லிய பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சா, அதாவது மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணல. இதுவரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல அப்படின்ற மாரி தெரிஞ்சா, கண்டிப்பா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சொல்வாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் இப்போ இந்த பர்த்டே ஃபங்ஷன நல்லபடியா வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி என்ன பண்ணாலுமே அத வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மோதிரத்த வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு குடுக்கறதுக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 பவுனோ, 1 பவுனோ கம்மியா தான் இருக்கு. 1/2 பவுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கூட வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த ரஞ்சிதா அதாவது ராஜேஸ்வரியால வந்து பார்த்தீங்கன்னா 1/2 பவுன் இல்ல, 6 பவுன் இல்ல, 60 பவுன் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து குடுக்க முடியும். ஏன்னா, அவங்க கிட்ட வசதி இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து விஜய் வந்து மனசு மாறமாட்டான். அப்படின்ற மாரி கான்ஃபிடென்ட்டோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா, அந்த நகைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவர் இம்ப்ரெஸ் ஆக தான் போறாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நகை மட்டும் இல்ல, இப்ப அடுத்ததா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் இப்போ கோலம் போட்டிருக்காங்கன்னா, அந்த கோலத்த பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது. அடுத்ததா நம்ம விஜய்க்கு என்னென்னலாம் பிடிக்குமோ, அது எல்லாத்தையுமே வெரைட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் சாப்பிடுறதுக்கு வந்து செஞ்சு வைக்கிறது. இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்துட்டு விஜய்க்கு புடிச்ச மாரி வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வைக்கிறாங்க. ஏன் டெக்கரேஷன் கூட விஜய்க்கு புடிச்ச கலர்லயே இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.